லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சுபத்ரமா, ஆதிரா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். சரி, நான் போய் பூ பழம் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, அவ பேருக்கு அர்ச்சனையா? இருங்க, இதை நான் பிரச்சனையா மாத்துறேன். எங்க ரொம்ப தலை வலிக்குதுங்க, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரேன். தலை வலிக்குதுன்னா டீ குடிப்பாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். நம்ம வாங்க. அடுத்து தேங்காய் தானே வாங்குவீங்க? வாங்கம்மா, தேங்காய் எடுத்துக்கோ. நல்லா அருமையான தேங்காய்மா. இருங்க இருங்க, தேங்காய் எடுத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு அழுகுன தேங்காய் மட்டும் கொடுங்க. அழுகுன தேங்காய்? ஆமா. அந்த அம்மா இங்க வருவாங்க, அவங்க கிட்ட ஒரு அழுகுன தேங்காய் மட்டும் கொடுங்க போதும். எதுக்குமா? குடிங்க, காரணம்லாம் கேட்க கூடாது, அதுக்கு தான் இந்த 500 ரூபாய். அட யோசிக்காத, புடியா, அவங்க கிட்ட கொடுத்துரு. சரிம்மா, கொடுத்துருமா. அர்ச்சனைக்காக உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்தா ஆதிரா ஆடி போயிருவா. பிறந்த நாள் அதுவுமா அபசகுணமா போச்சேன்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுவா. காலையிலேயே எல்லாரையும் மூட் அவுட் பண்ணி விட்டா போதும். நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சது. அண்ணா, அர்ச்சனை கூட கொடுங்க. தரமா. தேங்காய் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா. என்ன விலை? 500 ரூபாமா. 500 ரூபாவா? இல்லம்மா, 30 ரூபாமா. சரி, என்னங்க? அம்மா வாங்க. வணக்கம். இன்னைக்கு என் பேத்தி ஆதிராவுக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ண அருமையா பண்ணிரலாம். பேர் சொல்லு. ஆதிரா. அப்படியா? சரிம்மா. அழுகுன தேங்காவை பார்த்ததும் இப்ப எல்லார் முஞ்சும் அஷ்ட கோணலாக போகுது. உடைய போறது தேங்காய் மட்டும் இல்ல, ஆதிராவோட சந்தோஷமும் தான். தேங்கால பூ வந்திருக்கு. நல்ல சகுனமா. எல்லாருக்கும் இது நடக்காது. ஆதிராவுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு. எப்படி இது? ஆதிரா, உன் நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆதிரா. பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்லது நடந்தா அது வருஷம் பூரா தொடரும்னு சொல்லுவாங்க. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமா தான் நடக்குமா? ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் அனுகிரக மாரியே
தேவியே போற்றி. ஓம் அல்லல் அற்பவளே போற்றி. ஓம் ஆதிசக்தியே போற்றி. ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. ஓம் இருள் நீக்குபவளே போற்றி. ஓம் இஷ்ட தேவதையே போற்றி. ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி. ஆளுக்கு ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கோங்க. ஆதிராவுக்கு இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வைப்பா. என்னம்மா பண்ற? யோ உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்னையா பண்ணி வச்சிருக்க? என்னம்மா ஆச்சு? அவங்க கிட்ட நான் அழுகுன தேங்காய் தானே கொடுக்க சொன்னேன். அதுக்கு தான் 500 ரூபாய் பணம் கொடுத்தேன். ஆமாம்மா. ஆனா நீ கொடுத்தது நல்ல தேங்காயா? அதை உடைச்சா உள்ள பூ இருக்கு. பூவா? என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் போச்சு. என் பிளானையே நாசம் பண்ணிட்டயா நீ. அழுகுன தேங்காய் எப்படி நல்ல தேங்காவா மாறுச்சு? அது எப்படிமா மாறும்? நான் கொடுத்ததே நல்ல தேங்காய் தாம்மா. என்ன சொல்ற? நான் இந்த கோயில் நம்பிதாம்மா கடையே போட்டிருக்கேன். எனக்கு படியில் இருக்கிற அம்மனுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? அப்படி பண்ணா அம்மன் என்ன மன்னிப்பாளா? அதாம்மா அந்த அம்மா கிட்ட நான் நல்ல தேங்காயா கொடுத்தேன். ஆனால் அதில் பூ வந்தது அந்த அம்மனோட அருள் தான். அந்த பொண்ணு உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிமா. என்னம்மா உன் பணம்? என்ன உன் தேங்காய் பிளான் சொதப்பி சட்னி ஆயிடுச்சா? நீ எத்தனை தடவை பல்பு வாங்கினாலும் உனக்கு ரோஷமே வராதுல்ல? திரும்ப திரும்ப அவமானப்பட்டுட்டே இருப்பியா? நீ என்னதான் எனக்கு எதிரா சதி பண்ணாலும் முடிவு என்னவோ எனக்கு சாதகமா தான் இருக்கு. பாரு, நீ அழகுன தேங்காய் வரணும் தானே பிளான் பண்ண. ஆனா அது அழகா பூவா மாறி எனக்கு வந்திருக்கு. அங்க வச்சு நீ என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவனே உன்னை அவமானப்படுத்திட்டான். இத்தனை நாள் வரைக்கும் அல்ப புத்திய வீட்டை தான் காமிச்சிட்டு இருந்த. இப்போ கோயில் வரைக்கும் வந்துட்ட. நீ ரொம்ப பண்ற, பாத்துக்க. இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால நான் பொறுத்து போறேன். இல்ல நடந்தத 4 பேருக்கு தெரியற மாதிரி உன்னை நார் அடிச்சிருப்பேன். எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல நீ எந்த காலத்திலயும் வர முடியாது. இனியாவது இந்த தேங்காய் மாங்காய் புளியங்கான்னு சின்ன லெவல்ல யோசிக்காம கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி பெருசா யோசி. வரட்டும். ஒரு விளக்கு கொடுங்க. அம்மா, இங்க என்னம்மா பண்றீங்க? என்ன விசேஷம்? நிறைய பேர் விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. குடும்பத்துல யாராவது இயற்கையா சாகாம துர்மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்காக இந்த மரத்துக்கு கீழே விளக்கு வச்சு கும்பிடுவாங்க. அப்படி செஞ்சா இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையோன்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்க யாருக்காக விளக்கு வைக்கிறீங்கம்மா? உங்க அம்மா வெண்ணிலாவுக்கு தான்.
என்னம்மா சொல்றீங்க? எங்க அம்மாவுக்காக நீங்க விளக்கு வைக்கிறீங்களா? உங்களுக்கு கோபமே இல்லையா? கோபம் இருந்துச்சு, ஆனா உங்க அம்மா மேல இல்ல. வெண்ணிலா கிட்ட கோவப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவளும் என்ன மாதிரி தானே. உன்னையும் உங்க அப்பாவையும் தாங்கி பிடிச்சு குடும்பம் நடத்தினவ தானே. உன் மேல என்னென்ன கனவு வச்சிருந்தாலும் பாவம் வெண்ணிலா அப்படி இறந்திருக்க கூடாது. ஆனா எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். ஏதோ கோவத்துல பிரிஞ்ச உசுறு, அது அமைதியடைய வேண்டாமா? அழாத. எப்படிப்பா இவங்களுக்கு போய் இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? அதுக்கு தண்டனையா தானே செய்யாத கொலைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். பாவம் எத்தனை காலம் ஆனாலும் என்னை விடாத ஆதிரா. அகல்யா, அந்த தேங்காயை திருமாரட்ட குடுமா. சரிம்மா, இந்தடா. வீட்டுல பழம் தேங்காயெல்லாம் குவிஞ்சு கிடக்கும், ஆனா நம்ம தொடக்கூட மாட்டோம். ஆனா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு ரிலாக்ஸா உட்காந்து தேங்காய் பழம் சாப்பிட்ற சுகமே தனி சுகம்தான் இல்ல பாட்டி? ஆமா மாப்பிள, சின்ன வயசுல என் பங்கு உன் பங்குன்னு இதுக்கு அடிதடியா நடக்கும். இந்தா. இங்க கொடுங்கம்மா. வா போலாம். எங்க போறீங்க ரெண்டு பேரும்? எங்க போட போறாங்க? அந்த பழத்தை எடு. அங்க பாருங்க. என்னமோ தெரியலங்க, எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஏன் அப்படி? திடீர்னு என் அப்பாவை பார்த்தது, பூஜை பண்ற தேங்காயில பூ வந்ததுன்னு இன்னைக்கு எல்லாமே எனக்கு பாசிட்டிவா நடக்குது. இனிமே இதுவே தொடரணும்னு நம்பிக்கையும் வந்திருக்கு. அந்த நம்பிக்கைய நேத்து நைட்டு நீ நாளைக்கு வெளியில போலான்னு சொன்னப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். இந்த காக்கை சட்டை போட்ட திருமாறனுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் என் ஆதிராவோட அன்புக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறதுக்கு தான் என் மனசு எப்பவும் ஆசைப்படும். போங்க. ஏய், எங்க தப்பிக்க பாக்குற? எங்க விடுங்க, இதுதான் உங்க ஆபத்துல இருந்து காப்பாத்தின தாலி. ஆதிரா, எங்க இரு. விடுங்க. ஐயோ விடுங்க. ஏய், ஐயோ நடு ரோட்ல விளையாடாதீங்க. எங்க விடுங்க. ஆதிரா. எங்க 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 பாத்து. சொன்ன கேளுமா, இரு, அங்க போகாத. ஆதிரா, வேண்டாம். ஐயோ ஆதிரா, ஐயோ ஆதிரா, ஏய், ஏய், ஆதிரா, 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 ஆதிரா,
டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வெட்டு ஆழமா போயிருந்தா சிக்கல் தாமா. பட் உன்னோட லக்கு அப்படி எதுவும் ஆகல. 1 வீக்ல சரியாயிடும். இந்தாங்க, இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வரேன் சார். வரேன் சார். வலி இருக்கா ஆதிரா? ஊசி போட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. வெறி பிடிச்ச கொலகார பாவிங்க, அவனுங்களை எல்லாம் கண்ட இடத்துலயே சுடணும். உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்திருக்கியே, அதுக்கு நான் நன்றி சொல்றதா இல்ல உன் உயிருக்கு எதா இருந்தா என்ன ஆகுறதுன்னு வேதனைப்படுறதா? என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? அதுக்குன்னு இப்படியா பண்றது? உங்களுக்கு ஒரு ஆபத்துனா என்னால எப்படிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஒருவேளை அவன் உங்களை வெட்டி இருந்தா, ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. அகில ஆட்களால ஆபத்து இருக்குன்னு சொன்னப்போ மாறனை காப்பாத்த ஆதிரா நோம்பிருந்து கடவுள்கிட்ட வேண்டுனா. இன்னைக்கு அவளே கடவுள பாக்குறதுக்கா நான் ஓடி வந்தேன். நம்மள சுத்தி நல்லவங்கள வச்சிருந்தா நமக்கு நல்லதா நடக்கும். நாம தான் பாம்பு தேலுன்னு விஷத்தோட வாழ்றோமே. மாறனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் கொலைகாரி ஆயிடுவேன். ஏன் என்ன பார்த்து பேசுறீங்க? நான் என்ன செஞ்சேன்? ஏய், சும்மா நடிக்காதடி. உனக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்துச்சா? ஐயோ கடவுளே, கொலகார இவரை வெட்ட வந்தப்போ நான் துடிச்ச துடி அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எனக்கு முன்னாடி ஆதிரா ஓடி போயிட்டா. இல்ல, நான் ஓடி போய் குறுக்க விழுந்து வெட்டுப்பட்டு நானே செத்து போயிருப்பேன். கடவுளே, நல்ல வேலை இவரை காப்பாத்துன. அந்த அகில கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். அந்த ராஸ்கலுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் உசுருக்கே உழ வச்சிருப்பான் அவன். எல்லாத்துக்கும் முடிவு கட்டி ஆகணுமாரா? ஆமா ஆமாண்டா திருமாரா, அதான் இதெல்லாம் அவனோட வேலைன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்ப ஜெயில வச்சு அவனை என்கவுண்டர் பண்ண வேண்டியதானே? என்ன பேசுறீங்க நீங்க? அகிலன் தான் இதெல்லாம் செஞ்சான்னு யார் சொன்னது? போலீஸ் தான் சொன்னாங்க. போலீஸ் சொன்னா உண்மையாயிடுமா? அகிலன் தான் அனுப்புனானு வெட்ட வந்தவனுங்க சொன்னானுங்களா உங்ககிட்ட? அகிலன் நல்லவன்தா, அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஆமா ஆமா, அடுத்தவன் பொண்டாட்டியே கூட்டிட்டு ஓடினா பருவம் தம்பி, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். விடுங்க, யாரு வெட்ட வந்தாங்க, யார் அவங்கள அனுப்புனாங்கன்னு ஒரு நாள் தெரியதானே போகுது. அன்னைக்கு இருக்கு.
திருமாறன். சார். ஏய் சார். உள்ள வாங்க சார். வாங்க போலாம். வாங்க. கமன் சார். சார் வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். உட்கார். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பார்த்தீங்களா திருமாறன், நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சா? அதுக்கு தான் நான் அன்றைக்கி உங்களை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி சொன்னேன். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல, ஜஸ்ட் மிஸ்ஸு. எனிவே இனிமேலாவது ஜாகிரதையாக இருங்க. எஸ் சார். சார் அந்த ஆளுங்களை பிடிச்சிட்டீங்களா சார்? தேடிக்கிட்டு இருக்கோம்மா. நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அகிலனை நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை மட்டும் பாருங்க. மாறன், உங்கள் ஒய்ஃப் உண்மையிலேயே அயன் லேடி தான். பருந்துகிட்டு இருந்து குஞ்சுகளை காப்பாற்ற போராடுற தாய்க்கோழி மாதிரி உங்களை காப்பாற்றிருக்காங்க. உங்கள் முதல் லைஃப் தப்பாக அமைஞ்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவன் அதை சரி பண்ணதான் ஆதிராவை உங்களுக்கு மனைவியை அனுப்பி வச்சிருக்கான். நீங்கள் உண்மையாகவே கொடுத்து வச்சவர் தான். மூணு நாள் நான் உங்களுக்கு லீவு தரேன். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூடவே இருந்து அவங்கள நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க சார். வரேன் சார். போயிட்டு டேக் கேர்மா. ஓகே சார். மாறன் சார் என் கூட வாங்க. எஸ் சார். சார் அனுப்பிட்டு வந்துடுறேன்.